வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 45. பணம் பாசம் ஒழிந்துவிட்டால் அணுகுண்டால் பயம் இல்லை என்பது தலைப்பு. நீதிக்கு முரணாயும் விஞ்ஞானத்தை நினைத்தபடி பயன்படுத்தும் காலம் ஈது. சோதிக்க வைத்திருக்கும் அணுகுண்டெல்லாம் சூடுற்று தானாக வெடிக்கச் செய்தும் சாதிப்பார் எதிர்த்தரப்பார். இதனை மேலும் தனித்தனியே சிறு அளவில் பலரும் செய்வார். பாதிக்காமல் மனிதர் வாழவென்றால் பணம் பாசமற்ற ஒரே ஆட்சி வேண்டும். நீதி என்பதற்கு நாம் எல்லாம் எத்தனையோ விளக்கம் சொல்வோம். அருட்தந்தை அவர்கள் என்ன அழகாக விளக்கம் சொல்கிறார் பாருங்க. தனக்கும் தான் வாழ்கின்ற இந்த சமுதாயத்திற்கும் இன்றைக்கும் என்றைக்கும் நன்மையே இன்பமே கொடுக்கின்ற செயல்களெல்லாம் நீதி. ஆனால் இந்த நீதிக்கு முரணாக இன்று விஞ்ஞான அறிவை பயன்படுத்துகின்ற அளவுக்கு மக்களிடம் துணிச்சல் அதிகரித்து விட்டது. ஒரு மனசாட்சி இருக்கவன் இந்த காரியம் செய்வானான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுபோல் பாருங்க, இருவருக்கல்ல பல மக்களுக்கு பல காலத்திற்கு தொடர்ந்து தீமை செய்கின்ற அணுகுண்டுகளை கண்டுபிடித்து விட்டோம். மனித குலத்தை மிக குறுகிய காலத்தில் அழிக்கின்ற சக்தியை கண்டுபிடிப்பதற்காக அறிவு பயன்பட வேண்டும். இதிலும் அருட்தந்தையோட தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது பாருங்க. அவர் சொல்றார், இன்று வரை இன்னும் அதை விஞ்ஞானம் சாதிக்கவில்லை, நாளை சாதிக்கும். எப்படி ஒரு சில கவிதைகளுக்கு முன்பு பார்த்தோம், அருட்தந்தை விறகுகளை பயன்படுத்தவே மாட்டோம், நம்ம சோலார் எனர்ஜி வந்துடும் சொன்னார் இல்லைங்களா? அதே போல் இதிலும் சொல்கிறார், நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கப்பா எக்கச்சக்கமாக அணுகுண்டுகளை செய்து நாங்கள் இங்கே சேமித்து வைத்திருக்கிறோம், மக்களை அழிப்பதற்கு யுத்தம் என்று வரும்பொழுது மக்களை அழிக்க பயன்படுத்துவோம். நீ நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எதிர்காலத்தில் ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேஷன்ஸ் வரும் பொழுது நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் அணுகுண்டுகளை அவங்க அந்த அணுகுண்டு இருக்கிற இடத்துலையே சூடு பிடிச்சு வெடித்து விடும்படி உங்கள் எதிரிகள் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் தூர தேசத்திலிருந்தே அதை செய்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த நுட்பத்தை தீவிரவாதிகளும் கற்றுக்கொள்கிற பொழுது என்ன பெரிய ஆபத்து மனித குலத்திற்கு காத்திருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டுமானால், இந்த அணுகுண்டின் அபாயத்திலிருந்து மனித குலத்தை காப்பாற்ற வேண்டுமானால் அது பணம் பாசமற்ற ஓருலக ஆட்சியினால் மட்டும்தான் முடியும். வேறு வழியே இல்லை. அறிஞர்கள் கூடி சிந்தித்து அதை செயல்படுத்த வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.